நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், co-presented by NTL கால் டாக்ஸி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சார்ட் அப்படிங்கிறது சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு RTA ஆக்ட் மூலமாக பல்வேறு தகவல்களை நேரடியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு அவங்கள ஒவ்வொருத்தையும் விவரங்கள் கேட்டு பெற்ற அந்த டேட்டாஸுடைய தொகுப்பு. அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை கேள்வி. தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களில் தங்களுடைய பிள்ளைகள் 77% சேர்க்குறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களில் 23% தான் அவங்க சேர்க்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு சார்ட் இருக்குது. அதாவது உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை 87% பேர் தனியார் பள்ளிக்கூடங்களில் தான் சேர்க்குறாங்க. வெறும் 13% பேர் தான் அரசு பள்ளிக்கூடங்களில் சேர்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டா பார்க்குறப்ப ரொம்ப பெரிய ஒரு இதில் என்ன இருக்குது, எல்லாருமே எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் தானே சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வரலாம். டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க பிள்ளையே கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்கன்னா அப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது ரொம்ப ஆழமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரணி. ஒரு எல்கேஜிலேருந்து காலேஜ் ப்ரொஃபஸர் வரைக்குமாக எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளுக்குமான அணுகுமுறை எப்படி இருக்குது, அவங்களுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனை அவங்க எவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக. இரண்டாவது முக்கியமான விஷயம் அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குது. மூன்றாவது அவர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இப்படிங்கிற ஓவரால் விஷயங்களை தான் இன்றைக்கு என் தேசம் என் மக்கள் பேசப்போகுது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது 50 பேர் தான் மொத்தமே அந்த ஸ்கூல்லேயே படிக்கிறாங்க. ஒரு 6 ஸ்டாஃப் இருந்தாங்க. அதில் 2 பேர் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஹெச்எம்மும் ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. மிச்சம் 4 பேருமே 12th படிச்சுட்டு டீச்சராக இருக்கிறாங்க. எங்கள் பையனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை. அவங்க டீச்சர்ஸ் வந்து எங்கள் பையனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரணும்னா ஸ்கூலுக்கு டியூஷன் அனுப்புங்க அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து நாங்கள் டியூஷன் அனுப்புறதுக்கு எதுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் ஸ்கூல் சேர்க்கணும்? நான் படித்த ஒரு ஸ்கூலில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் வந்து அப்போ 2 யூனிட் தான் நடத்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 3வது யூனிட்டை தானாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற சம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த டீச்சரை வந்து பாராட்டுறதுக்கு பதிலாக அந்த பொண்ணை வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து கொஷின் கேட்கும் போது சிம்பிளாக அவங்க சொல்கிறது நடத்தும் போது என்ன பண்ண 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் அந்த சீரியஸ்னஸே இல்லாமல் த டீச்சர் வாஸ் ஹேட் அ கைட். அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணுவாங்க. ஷீ நெவர் எக்ஸ்பிளைன்ட் எனிதிங். நம்ம போய் கேட்டோன்னா ஃபார்முலா இஸ் தேர், யூ ட்ரை லேர்ன் இட் அப்ளை இட். இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க, இது கூட தெரியாதா? அந்த ஷீ சிம்பிளி செட் தட்ஸ் ஒன். ஒரு போர்டிங் ஸ்கூலில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். பர்ஃபார்மன்ஸில் எந்த பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. ஒரு வருஷம் அவனுடைய காலம் இப்படியே கழியுது. அதுக்கடுத்து புதிதாக ஒரு வகுப்பாசிரியர் அவருக்கு வர்றார். அவர் வந்து அந்த பையனை கொஞ்சம் கவனித்து பார்க்குறாரு. அந்த பையனுக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவன் சரியாக சாப்பிட்றதில்ல. சரியாக சாப்பிடாதனால அவனுக்கு நியூட்ரிஷன் குறைபாடு இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை அவர் புரிஞ்சுக்கிறதுனால 3 வேளை நீ கூட உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். அதே மாதிரி அந்த பையன் எப்பொழுதுமே அவர் கூட உட்காந்து 3 வேளையும் சாப்பிட்றான். நம்ம மேலே அக்கறைப்பட ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் சைக்கலாஜிக்கலாக அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. இந்த 2 காரணத்தினாலையும் நேச்சுரலி அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் டெவலப் ஆகி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக அவன் வர்றான். ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்பு எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிது? இன்றைக்கி ஆசிரியர்கள் நிறைய நேரங்களில் மாணவர்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அல்லது அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அதில் என்ன சிக்கல் இருக்குது, அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கிற மீராவை நான் இங்கே அழைக்கிறேன். வாங்க மீரா, பேசலாம். சொல்லுங்க மீரா, என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் காலேஜ் ஃபைனல் இயர் போறேன். ஃபைனல் இயர். எத்தனை பேர் வீட்டில்? 4 பேர். உங்க தங்கச்சி எங்க படிக்கிறாங்க?
அவங்க வந்து ஒரு தனியார் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்து அவளுக்கு அந்த எப்படி சொல்றது, அது மன வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, அவளுக்குள்ள இருக்க ஒரு குறைபாடு மாதிரி அது. அவளை வந்து அவ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்ன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்தோம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரு எஜுகேஷன் இல்லாம ஒரு புள்ள இருக்க முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவளை நாங்கள் ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சோம். எல்லாரும் மாதிரியும் அவளும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? டாக்டர்ஸ் கலந்துக்கிட்டு தான் டாக்டர்ஸ் கிட்ட கலந்து பேசிட்டு தான் நாங்கள் அனுப்பினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது, அவ வளர வளர அவ எல்லாமே சரியாயிடுவா, அவளுக்கு வந்து நிச்சயமா அந்த கேப்பபிள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கே தெரியும் அவகிட்ட அந்த மெமரி பவர்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சு பாக்குற அந்த இயல்பு அவகிட்ட நிறையவே இருக்கு. வீட்ல எப்படி இருப்பாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால? நார்மலா இருப்பா, ஜாலியா பேசுவா, எப்போ ரொம்ப பாசமா இருப்பா. நான் எல்லாரும் மாதிரியும் எங்க வீட்டுல அவ நார்மலா தான் இருக்கா, அவளுக்குன்னு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த வர நேரம் எங்களால அவளை புரிஞ்சிக்கவே முடியாது. அவ என்ன மனசுல நினைக்கிறா, அவ என்ன பண்றா, ரொம்ப சோர்ந்துருவா. வீக்லி ஒன்ஸ் உடம்பு சரியில்லாம ஆயிடும். என்ன அப்படி அவளுக்கு வந்து நாங்க ரொம்ப நாள் தெரிஞ்சுக்காம இருந்தோம். நாங்க என்ன நினைச்சோம், அவளுக்கு உடம்புல இருக்க குறைபாடு தான் அது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா போக போக தான் தெரிஞ்சுது ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் வந்து டெய்லி அடிக்கிறதும் திட்டுறதுமா இருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல சொல்லிதான் சேர்த்தோம், அவளால படிப்பை வந்து கேப்பபிள் பண்ணிக்க முடியாது, அட்லீஸ்ட் மத்த குழந்தைங்க கூட சேர்ந்து பழகும் போது அந்த மெச்சூரிட்டி வரட்டும், கொஞ்சம் நார்மலாவா அந்த மெச்சூரிட்டி அவளுக்கு இருந்தாலே போதும் எங்களுக்கு. அது மாதிரி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு எழுத படிக்க தெரிஞ்சாக்கா நாங்க அவளை வந்து கொண்டு வந்துருவோம். அந்த ஒரு மனநிலையில தான் நாங்க எடுத்துட்டு போய் அவளை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணோம். அங்க கிளாஸ் டீச்சர்ஸ்ல இருந்து பிரின்சிபல்ல இருந்து எல்லார்ட்டையும் சொல்லி தான் நாங்க ஜாயின் பண்ணோம் அவளை. ஆனா அட்மிஷன் அப்ப என்ன சொன்னாங்க? நாங்க பாத்துக்கிறோம், நாங்க நல்லா கேப்பபிள் பண்ணிக்குவோம், இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி படிக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க. பட் போக போக என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம்னால, சில ஸ்டாஃப்ஸ்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்னால வந்து அந்த கோத்தை இவ மேல காமிக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது, அது வந்து அவளுக்கு ரொம்ப அவ மனசு ரீதியா அப்பதான் பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அவளுக்கு இந்த விஷயங்களுக்கு தெரியாது. எங்க போனாலும் குழந்தைங்க கிள்றது, இவளோட எல்கேஜி படிக்கிற பசங்க வந்து கிள்ளிட்டு போறது, அந்த ரேஞ்சுக்கு அந்த ஸ்கூல்ல இவளை ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த அவளுக்குள்ளே ஒரு அந்த இது ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து மென்டல் அப்படின்ற உங்க சிஸ்டர் வந்து வீட்ல எதுவும் சொன்னது இல்லையா? அவளுக்கு வந்து புரிஞ்சுக்கல, மிஸ் நம்மள இது மாதிரி இது பண்றாங்கன்றது புரியல. என் தம்பி ரொம்ப கொஞ்சம் வெல் மெச்சூர்டாவே பிஹேவ் பண்ணுவான். அவன் அதை பார்த்துட்டு வந்து ஸ்கூல்ல சொன்னான், வீட்டுல சொன்னாது ஸ்கூல்ல இது மாதிரிலாம் நடக்குதுன்றது வந்து வீட்டுல சொன்னான். கேட்டிங்களா இப்படிலாம் நடத்துறீங்களே பிள்ளைய? போனாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிஎட் பண்ண ஸ்டாஃப் அவங்க என்ன பார்த்தாங்க, நாங்க போய் இன்னொரு டாப் டு பாட்டம் ஒரு லுக் விட்டாங்க. என்னுடைய சிஸ்டர், நாங்கள் எங்கள் அம்மா 3 பேருமே சேர்ந்து தான் போனோம். இவங்க வந்து சிஸ்டர்ஸ், இவங்க வந்து அவங்களுடைய மதர் அப்படின்னா, தெரியும் சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் பேசணும், இல்லை நாங்கள் இது மாதிரி சொல்லி தான் அவளை சேர்த்துருக்கோம், நீங்கள் எதுக்காக அவளை அடிக்கிறீங்க, அவள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரதுக்காகவாச்சும் நீங்கள் அவளை வந்து வச்சுக்கோங்க ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி நாங்கள் போய் பேசணும். அவங்க எங்களுக்கு திரும்ப சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க, நீங்க மட்டும் தைரியமா உள்ள வந்து क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சிருவீங்களா? ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து படிச்சுட்டு ஒர்க்ல இருக்க ஒரு டீச்சர், என்கிட்ட நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றது பொறுத்து தான் நான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நான் வந்து அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இல்ல நீங்க என்கிட்ட கோமா பேசுனீங்க, நான் பிள்ளைகிட்ட காட்டுவேங்கறாங்களா என்ன? நீங்க வந்து என்கிட்ட இப்படி மரியாதை குறைவா பேசுங்க, நான் அப்பதான் பிஹேவ் பண்ணுவேன். நாங்க என்ன மரியாதை குறைவா பிஹேவ் பண்ணோம்? நாங்க போய் ஆஸ் a parent எங்களுக்கு கேட்கிறதுக்கு அந்த உரிமை இல்லையா? ஆஃப் கோர்ஸ். அவங்களுக்கு உங்க சிஸ்டர் மேல என்ன இந்த மாதிரி ஒரு எரிச்சல் வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவ வந்து சரியா படிக்காதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கான். அவங்க வந்து மத்த ஸ்டாஃப் கூட அவங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கறாங்க. அவங்களாம் வந்து 100% எடுத்து கொடுக்குறாங்க அவங்க கிளாஸ்ல, எங்களால எடுக்க முடியல. அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதாவது அந்த கிளாஸ்ல கூடிய எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கும். சோ இந்த பொண்ணு சரியா மார்க் எடுக்கல அப்படின்னா இந்த இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அப்படியா? அப்படி. அதனால இந்த கிளாஸ் டீச்சருக்கு வந்து அவங்க வந்து வேண்டாத ஸ்டூடண்ட் ஆயிடுறாங்க. ஆமா. ஓஹோ. அவங்க பிரின்சிபல் கிட்ட நாங்க போய் பேசும்போது அவங்க பிரின்சிபல் சொல்றாங்க, இதுக்கு மேல எங்களால அவங்க பொண்ணை வச்சு படிக்க வைக்க முடியாது, எங்க காலேஜ்க்கு வந்து நாங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி எங்களுக்கு இப்போ அவங்க வந்து 10th எக்ஸாம் எழுதுறாங்க, 10thல அவங்க 100% எடுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா, இந்த ஒரு குழந்தை ஃபெயில் ஆனாக்கா அதுவும் எங்களுக்கு வந்து செட் ஆகாது, நீங்க வந்து கூட்டிட்டு போயிடுங்க, எங்களால் இதுக்கப்புறம் இந்த குழந்தைய ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாது அப்படின்னாங்க. சரி நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலாம், அவளை நிற்க வச்சு வீட்டில் அவளுக்குன்னு 3 hours 4 hours ஒரு ஸ்டாஃபை வர வச்சு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறோம். அவளால் அந்த லெட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்க முடியலாலும் அம்மான்ற வார்த்தை இம்மா அப்படி படிக்க இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்கா. இந்த 3 மாசத்துல அவள் ஸ்கூலை விட்டு இன்னும் 3 மாசம் ஆகுது, அந்த 3 மாசத்துல அது மாதிரி படிக்க கற்றுக்கிட்டா. ஒரு 3 monthsல எங்களால் இவ்வளோ அவளை கொண்டு வர முடியுதுன்னா அவங்க 9 years வச்சு குழந்தைய ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் அவங்க மேல இருக்கக்கூடிய ப்ரெஷர், அதாவது கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய 40 ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும், அதன் மூலம் அவங்களுடைய growth அதோட தொடர்புடையதாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு வர ப்ரெஷரை அவங்க பிள்ளைங்க மேலே திணிக்கிறாங்க. ஆமா. ஓகே. ஸோ டீச்சருமே அதில் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்காங்க. சார்ட்ட மை கொடுங்க. மீராவுடைய சிஸ்டர் அப்படி அவங்களுடைய கேஸை அது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு சொல்லலை, பட் அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு பார்க்குறப்போ
ஒரு குழந்தை கொஞ்சம் தடுமாறுது, அதை கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து டெவலப் பண்ண, அவ்வளவுதான். சரி. ஆனா அதை விட்டுட்டு அந்த குழந்தையவே தொடர்ந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலையில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. சரி. பிகாஸ் அவங்களுக்கு ரிசல்ட் முக்கியங்கிற ஒரு கண்டிஷன். சரி. இதை எப்படி பாக்குறீங்கிறதா? மீரா சொன்னதுபடி பார்த்தா நான் டீச்சர்ஸோட சைட்லேருந்து பேச விரும்புகிறேன். இப்போ ஒரு வகுப்பறையில் 40-50 குழந்தைகள் இருக்கும் பொழுது அனைவரும் ஒரே கற்றல் முறையில் இருப்பதில்லை. ஒவ்வொருத்துடைய கற்றல் முறை, அணுகுமுறை எல்லாம் விதவிதமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னபடி டீச்சர்ஸ் மேலே தெர் இஸ் எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் டு பிரிங் த ரிசல்ட்ஸ். அது ஏன்னு சொன்னால் அந்த எக்ஸாம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் தேர்ச்சி, அதுதான் நம்ம சொல்கிறோமே ஒழியா எக்ஸாம்னா அறிதல்னு இருக்கணும். இட் ஷுட் பி மோர் அபவுட் எவாலுவேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ். ஆனால் இங்கே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 40-50 குழந்தைகள் ஒரு கிளாஸில் இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் மேலே அதிகப்படியான ஒரு பாரத்தை அது சார்த்துகிறது. அண்ட் அந்த குழந்தைகள் எடுக்கக்கூடிய மார்க்ஸை வச்சு தான் ஒரு ஆசிரியருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணும்பொழுது அவங்களால மேனேஜ் பண்ண முடியறதில்ல. தமிழகத்துடைய பியூப்பிள் டு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அந்த ரேஷியோன்னு பார்க்கும்பொழுது 49 குழந்தைகள் ஒரு ஆசிரியருக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆர்டிஇ முறைப்படி பார்த்தால் 30லேருந்து 35 தான் இருக்கணும்னு அதோடைய இது. ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ தான் கம்மி, அதுதான் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, there are multiple issues here. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. அத்தனை குழந்தைகள் இருக்கும்பொழுது அந்த கிளாஸ் ரூமில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆசிரியர்களுக்கு வந்து கற்பித்தல் மட்டுமே ஒரே கடமை கிடையாது, மற்ற கடமைகள் நிறைய இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில். இரண்டாவது ஆசிரியர்களுடைய அறிவும் ஞானமுமே, சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய மேம்பாடும் கற்பித்தல் முறையும் பிஎடும் எம்எடும் டிஎடும் முடிச்சுட்டா மட்டுமே ஒரு கிளாஸில் ஒரு 40 குழந்தைகளை வைத்து மேனேஜ் செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நான் ஸ்கூல்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்திருக்கேன். நானும் ஒரு ரொம்ப இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை, பட் ஒரு சில இடத்துல நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே பர்டிகுலராக கிளாஸ்க்கு வந்தாங்களே என்னையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பண்ணி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, ஏதாவது பண்ணுறது. அந்த கிளாஸ் வருதுனால எனக்கு பயம் வந்துடும். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்படி அழுவேன். பட் என்ன தப்பு பண்ண இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, ஒருத்தர் கிளாஸில் வந்தாங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வாயை மூடிட்டு உட்காந்துருந்தேன். எந்திரி மேலே அப்படின்னாங்க. எந்திரிச்சேன். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்? நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல மேம். வாயை திறந்து காட்டுன்னு அத்தனை பேர் முன்னாடி வாயை திறந்து காட்ட வச்சேன். வாய் திறந்தா ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் விட்டுட்டாங்க அவங்க. பட் உண்மையில் ஒன்றும் இல்லைங்கிறது ஓகே. பட் அந்த கிளாஸ் முடிச்சப்பறம் அந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ண பெயின் எனக்கு தான் தெரியும். ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் தான் எங்களுது. பட் நாட் ஓன்லி தட் இன்சிடென்ட், அந்த கிளாஸ்க்கு எப்போ வந்தாலுமே என்ன அப்படி தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு எனக்கு கூட படித்தவன், எங்கள் தமிழ் மேம் இருந்தாங்க. அந்த மேம் அப்படி தான் கிளாஸ்க்கு வந்தாலே அந்த பொண்ணை மட்டும் பெஞ்சில் கீழே உட்கார வச்சுருவாங்க. கிளாஸ் முடிச்சப்போ தான் அவள் என்ன ரீசமே சொல்ல மாட்டாங்க, அவள் மட்டும் கீழே உட்காரணும். அவள் ரொம்ப அழுவாயிட்டு. ஸ்கூல் படிக்கிறப்ப குவாய்டில் படித்தேன். ஸோ எப்படி இருந்தாலும் குவாய்ட்னா நமக்கு ஒரு கில்ட்டி இருக்கும்ல. அந்த கிளாஸ் என்ன ரீசன் கடைசி வரைக்கும் தெரிஞ்சாலே, கடைசி வரைக்கும் எங்களுக்கு என்ன சின்ன கிளாஸ், நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இல்லை. நாங்கள் பீரியட் ஃபுல்லாக அப்படி தான் நடந்தது, இயர் ஃபுல்லாமே அப்படி தான் நடந்தது. ரெண்டாவது, ஒரு குழந்தைக்கு மிஸ்ஸை பிடிச்சாதான் அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா மேம் டீச்சரை பிடிக்கலான்னு சப்ஜெக்டை கடைசி பிடிக்காம போயிடும். அந்த ஆசிரியருங்கிறவர் வந்து அத்தனை ஒரு பொறுமையுடனும் அன்புடனும் சொல்லித்தர வேண்டும். ஆனால் அதற்கான ஆசிரியர் ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் ஆன் ஹவு டு மேனேஜ் அ கிளாஸ் வித் சோ மெனி சில்ட்ரன், அது நம்மளுடைய பிஎட் டிஎட் எம்எட்ல அந்த அணுகுமுறைகள் ஆசிரியர்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றனவா, அது ஒரு கேள்வி. பின்னால் டீச்சர்ஸ் பிஎட் படித்தவங்க யார் இருக்கீங்க? உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு கோளாறு இருப்பதாகத்தான் தொடர்ந்து குழந்தைகளோடு புழங்குகிறவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பிஎட்ல ஒரு குழந்தை எப்படி அணுகணும், ஹவு டு அவங்கள எப்படி அட்டென்டிவாக வச்சுக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அணுகணுங்கிற பற்றிலாம் சொல்லி தரப்படுதா? ஆமாம் சார், சொல்லி தராங்க. சைல்டு சைக்காலஜின்னு தனியாக ஒரு சாப்டரே நாங்கள் படிக்கிறோம் சார். அதாவது இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இப்படி இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அவங்க விட்டு அவங்க பிஹேவியர் சேஞ்சஸ் என்னென்னலாம் வரும், அதை நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணி ஹைக் ஓவர் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களோட இதில் நாங்கள் டீச்சிங்கில் படிக்கிறோம். நாங்கள் கோமதிட்ட கொடுங்க. கோமதி, உங்களுக்கு மேக்ஸ் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நான் நினைப்பேன். ஜாலி, படிக்கவே தேவையில்ல, ஈஸியாக மார்க் வந்துடும், அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. 10th வரைக்கும் நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சுது மேக்ஸில். பட் +1 +2லாம் வரும்போது இந்த இடத்துல இந்த ஃபார்முலா ஏன் அப்ளை பண்ணுறோன்னு தெரியாது. என்ன படிக்கிறோம் நம்ம, இந்த மாதிரி எதுக்கு இங்கே நம்ம இதை அப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காது. நான் படித்தது ஃபுல்லாக கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான், டியூஷன் எதுவுமே போகலை நான். எனக்கு வந்து எங்கள் டீச்சர் என்ன சொல்லி தராங்களோ அதை தான் நான் படிப்பேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, கிளாஸில் வந்து +1 அப்போ நிறைய டீச்சர்ஸ் வந்ததே கிடையாது எங்கள் கிளாஸுக்கு.
அப்படியே போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தான் படிப்போம் அந்த மாதிரி. +2 வந்துட்டு வருவாங்க, வேக வேகமாக நடத்திடுவாங்க. இந்த சாப்டர் ஒரு சாப்டர்னா ஒரு எக்ஸசைஸ்னா ஒரு 2 சம் போட்டுருது, இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வரும், அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டே பிடிக்காம போயிருச்சு. பட் அவங்க வந்து வெறும் ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க, ஏன் இந்த ஆன்சர் இருந்தது, ஆனா ஆன்சர் கரெக்டா வரும். ஆன்சர் கரெக்டா வந்தது. கேட்டா சொல்லுவாங்களா இல்லையா? கேட்பேன் சார், இப்படிதாங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஈவன் காலேஜஸ்ல கூட சார் அவங்க வருவாங்க, ப்ரிப்பரே பண்ணிக்கிட்டு வராத மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நோட்ஸை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது புக்ல இருக்கிறது நமக்கே ஒரு அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் போது நமக்கே இந்த பொண்ணு சொல்றதுல வந்து நம்ம அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை தான் நான் கவனிக்கிறேன். அது என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட் மேல ஒரு அட்டென்டிவா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தது, ரைட்? டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் அந்த 10th ஸ்டாண்டர்டை தாண்டின பிறகு அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது மாறி மார்க் ஓரியன்டட் ரிசல்ட் மேக்கிங் மெஷின்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் மாறுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3ஆக பிரிப்பாங்க. கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ். அதாவது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி குரூப் லீடர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்கள வந்து ஆவரேஜ் கொடுத்துட்டு, இப்போ அவங்க வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற லெவலில் டீச் பண்ணால் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிடும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிடும். ஸோ ஃப்ரீ ஹவர்ஸில் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணலாம். அந்த மாதிரி நான் படித்த ஸ்கூலில் அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணாங்க. ஷர்மிளாட்ட கொடுங்க. நான் வந்து 1 to 10th வரைக்கும் ஜோசப் என்னோட ஊர்லேயே ஒரு ஸ்கூலில் படித்தேன். தென் 11th and 12th என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, வேறு ஸ்கூல் சேர்ந்துடலாம் அப்படின்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் போய் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு டே. ஃபஸ்ட்டு நோட் பண்ணது என்னென்னா, ஃப்ளூவன்சி ஆஃப் இங்கிலீஷ் வந்து எனக்கு அந்த டைமில் சுத்தமாக இல்லை. அதில் வந்து ரொம்பவே எனக்கு எல்லா கூட இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணாங்க. செகண்ட், அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ஒரு டீச்சிங்க்கு என்னால் அது போக முடியல. எனக்கு அந்த கிராஸ்பிங் பவரோ சரி, அதோட அப்ளிகேஷனும் என்னால் பண்ணவும் முடியல. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? இல்லை, என்ன பண்ணாங்க, எனக்கு மார்க் ஷீட் ஒவ்வொரு மாதமும் என் வீட்டுக்கு அனுப்புவாங்க. யோர் டாட்டர் இஸ் நாட் டூயிங் குட் இன் சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் இன் ஹாஸ்டல்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலில் வந்து ஒரு ஏற்காடுலேருந்து ஒரு நல்ல ரொம்ப கூலான ஏரியா. எனக்கு அடிக்கடி தூக்கம் வருவாங்க. தூங்கி வலியறதுக்கு கால் பண்ணி என் பேரண்ட்ஸஸ் கிட்ட சொல்லி, உங்கள் புள்ள தூங்கிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. அங்கே அப்படி எல்லாமே முடிஞ்சு சரி ஓகே. எனக்கு ஒரு நாள் டைரி டேன்னு வந்தது. அது எப்படின்னா, அந்த ஸ்கூலில் 2 விஷயம் நடக்கும். டைரி எழுதணும், ஆனால் மாதம் என்னோட கிளாஸ் டீச்சர் செக் பண்ணுவாங்க அந்த டைரியை. தெர் இஸ் நோ வே ஃபார் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை எழுதுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. செகண்ட், ஐ ஹாவ் ஒரு நிமிஷம் தான் என் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணும், அதுவும் முடியாது. அந்த 1 minute எங்கள் அப்பாவுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாது. என்னம்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, ஓகே முடிஞ்சுது. அப்படியும் இல்லாமல் ஒரு லெட்டர் எழுதணும், வாரம் சண்டே ஒரு லெட்டர் எழுதணும். அதையும் என் டீச்சர் கோ த்ரூ பண்ணுவாங்க. அங்கே இருக்க அதில் அந்த க்ரோ த்ரூ பண்ணுவாங்க. என்னால் ஒரு விஷயம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன் கோ த்ரூ பண்ணுவாங்கன்னு, அது இந்த ஸ்கூலை பற்றி ஏதாவது எழுதிட போறா அப்படின்ற மாதிரி. ஏன் லெட்டர் என் கண்ணு முன்னாடியே படிக்கும்போது என்ன எழுத முடியும்? ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ரொம்ப ஒரே வருஷம் தான் சார். அதுக்கு என்ன ஆச்சுன்னா, டைரி டே எண்ட் ஆஃப் த டேல என் பிரின்சிபல் வந்து ஹாஸ்டலில் எல்லாருக்கும் செக் பண்ணுற டைரின்னு என்னோட டைரி எடுத்துகிட்டு வர சொன்னார். நான் அதை தூக்கியே போட்டுட்டேன். இட்ஸ் ஆஃப் நோ யூஸ்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வைக்கும்போது டைரி ஓப்பன் கூட பண்ணல. ஹி செட் மீ, யூ வில் பி அவுட் ஆஃப் த ஸ்கூல் பை திஸ் எண்ட் ஆஃப் த இயர். வை? பிகாஸ் என்னோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியில்லை. அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்டல் பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னு. நான் ஐ வாஸ் ஹோப்லெஸ். நான் எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்ல முடியல, எனக்கு அந்த தைரியமும் அந்த டைமில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு தே கால் மை பேரண்ட்ஸ் வித்தவுட் மை நாலேஜ், சேயிங் தட் உங்கள் பிள்ளைக்கு டிசி வாங்கிட்டு போயிடுங்க, இல்லைனா பயாலஜி குரூப்பில் இருந்தேன்னா, இல்லைனா எக்கனாமிக்ஸ்க்கு சேர்த்துருங்க, அந்த அக்கௌண்டன்ஸ்க்கு சேர்த்துருங்க, திஸ் இஸ் த சாய்ஸ் ஐம் கிவிங்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப பயந்துட்டார். என்ன பண்ண முடியும் என் பிள்ளைய போய் இப்படி சொல்கிறீங்க இந்த எண்ட் ஆஃப் த இயரில். இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் ஒரு டியூஷன் வச்சாங்க, அதுக்கு தனியாக அதுக்கும் காசு வாங்கினாங்க. ஐ டெல் யூ, அந்த டியூஷன் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். அந்த டைமில் என்னால் அங்கே கிளாஸ்லேயே ரொம்ப ரொம்ப கூப்பிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் ஃபஸ்ட் இதில் உட்காந்துருப்பேன். கூப்பிட்டு எந்திரிமா, சொல்லு, இதுக்கு ஆன்சர் சொல்லுன்னுவாங்க. எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் டம்ப்ட். சுத்தமாக அப்படியே அழுத்தப்பட்டுட்டே இருந்தேன். இட்ஸ் ரொம்ப கஷ்டம் சார் அது சொல்கிறது. ஸோ ஒரு விஷயம் தெரியுது, அதாவது இந்த 3 பருவம் 4 பருவம் என்னங்கிறதும் அல்லது குழந்தைகளை இப்படி உளவியல் ரீதியாக அணுகணும்லாம் பாடத்திட்டத்தில் இருந்தாலும் கூட பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க அன்பு காட்டும் மனிதராக கண்ணு முன்னால் தெரியல. அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாகத்தான் பெரும்பாலான மாணவர்களுக்கு அவங்க கண்ணு முன்னால் தெரியுறாங்க. ஆசிரியர் என்பவர் ஒரு செகண்ட் பேரண்டா
இன்னொரு தாய் தந்தையாக இருக்கணுங்கிற அந்த அடிப்படை நிலையிலிருந்து கொஞ்சம் வழுவி விட்டார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. இது பற்றி ஆசிரியர்கள்ட்டே நம்ம பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. மாணவர்கள் தங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறப்போ ஆசிரியர்கள் அன்பானவர்களாக எங்கள் கண்ணு முன்னால் இல்லை, பெரும்பாலான நேரத்தில் அதிகாரமிக்க ஒரு மனிதராகவே அவர் எங்கள் முன்னால் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற சில கம்ப்ளைண்ட்ஸை வைக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம டீச்சர்ஸ்ட்டை கேட்கறதுக்கு முன்னால் ஐ வுட் லைக் டு டாக் டு பேரண்ட்ஸ். புஷ்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, அவள் எல்கேஜி படிக்கிறா. அவள் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறான்னா, ஒரு நல்ல ஸ்கூல்ஸில் தான் இப்போ போட்டிருக்கேன் நான் அவளை. அவள் வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது, அம்மா என்கிட்ட மேம் சொல்கிறாங்க உனக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நம்ம வந்து இப்போ தான் எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு டீச்சர் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நான் டியூஷன்ஸ் எடுக்கிறேன் ஈவினிங்கில். ஒரு 10-12 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வராங்க. மோஸ்ட்டாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ஒர்க் பார்த்து ஹோம் ஒர்க்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் வந்து எதுவுமே வந்து கரெக்ட் பண்ணுறது இல்லை. ஒரு தப்பாக இருந்தால் கூட அந்த பேஜ் வைஸில் வந்து அவங்க அப்படியே பிளாங்காக ஒரு டிக் போட்டிருக்காங்க. அப்போ நான் அந்த குழந்தைகிட்டம்மா தப்பாக எழுதியிருக்கேன் நீ கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால், ஆண்டி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆண்டி, மிஸ் பார்க்கவே மாட்டாங்க, நான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்களோட ஆட்டிடியூடே அப்படி இருக்குது, பார்க்க மாட்டாங்க ஸோ நான் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக சொல்கிறாங்க பசங்க. நம்ம மாற்றிக்கோ டிக் பண்ணி கைது போட்டுறாங்க, அப்படியே சைன் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூலில் வந்து இது வரைக்கும் 6 to 7 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க எங்கள் ஏரியாவில். மேபி அந்த ஸ்கூலில் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா 2 டைப் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணுற பிள்ளைங்களுக்குன்னு ஒரு கிளாஸு, ஒன்று ஸ்கூல் சொல்கிற ஃபீஸ் பே பண்ணுற பிள்ளைங்களுக்குன்னு ஒரு கிளாஸு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணுற பிள்ளைங்களுக்கு வந்து எந்த கேருமே கிடையாது. அந்த பிள்ளைங்களே சொல்கிறாங்க நாங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணுறோம் ஸோ வந்து எங்களை வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஆண்டி. அதே அந்த கிளாஸஸ்னால் வந்து A1னா நல்லா பார்ப்பாங்க, நாங்கள்லாம் வந்து A2ல இருக்கோம் ஸோ எங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்குள்ள அந்த தாட் ரொம்ப இருக்குது. அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட்ல மாற்றங்கள். ஒன்று, டீச்சர் வந்து தன்னுடைய ஹோம் ஒர்க்கை சரியாக பார்க்க மாட்டாங்க, அதனால தப்பாக கூட எழுதலாம். இன்னொன்று பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாரபட்ச நிலையை பற்றி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. வேறு யாராவது பேரண்ட் இருக்கீங்களா? எஸ், எனக்கு 2 மகன் இருக்கான். ஒருத்தவன் வந்து 10th படிச்சுட்டு இதோ இப்போ தான் அட்மிஷன் போயிட்டு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். இன்னொரு பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனை வந்து நான் ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்தேன். என்ன எல்கேஜி தான் அவன் படித்தான். அவங்க சொல்கிற மாதிரி 40 குழந்தைங்களும் எல்கேஜியில் என்ன ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வாங்க மாட்டாங்க. பேசிக் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ABCD தான் அதில் தெரியணும். அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, நானே 10 மணி வரைக்கும் அந்த வால்லே நின்று வெயிட் பண்ணி பார்ப்பேன். கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, பாட்டில் ஒன்று கையில் எடுத்துப்பாங்க, அதை தேய்ச்சிட்டு. நானும் டீச்சர் தான், குறை சொல்லலை, பட் டீச்சர்ஸோட கண்டிஷன் இப்போ வந்து ரொம்பவே எங்களுக்கு பேரண்ட்டாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் குழந்தைய நான் உள்ளே விட்டுட்டு, நான் ஒரு நல்ல ஸ்கூல் தான், பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலை, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்தேன். பட் அந்த ஸ்கூலுக்கு போன உடனே அவன் ரொம்ப பயந்து திக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பண்ணுவான், ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அவனுக்கு வந்து வீட்டில் நம்ம சத்தம் போடுவோம், ஆட்டோ வந்தோடனே கிளம்பணுங்கிறதுக்காக அம்மா சத்தம் போடுவான்னு சொல்லி கிளம்பிடுவான். ஸ்கூல் லீவுனா இஸ் வெரி ஹாப்பி. அவனோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே இஸ் கம்மிங் ஃபார் இன் சாட்டர்டே மீன்ஸ் இஸ் வெரி ஹாப்பி. சண்டே ஆல்சோ ஐ கோ டு சர்ச் அண்ட் தட் டைம். பட் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆக ரொம்ப திக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வார்த்தை கேட்கணுன்னா கூட அவன்கிட்ட வந்து 2 மினிட்ஸ் கேப் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ உடனே நாங்கள் நெக்ஸ்ட் இயரே என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி வேறு ஸ்கூல் மாற்றிட்டோம். இல்லை, ஏன் அந்த பையனுக்கு அவ்வளோ திக்கக்கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? என்னன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்க ஒன்று கேட்டேன்னா சரி நான் உன்னை அப்புறம் அனுப்புகிறேம்மா, நீ இப்போ கொஞ்சம் கழிச்சு போமா அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பாத்ரூம் போகணும், ஒரு கீழே கடந்த பென்சில் எடுக்கணும்னா கூட பட்டுன்னு வந்து முதுகில் அடிச்சிடுறாங்க பிள்ளையில. ஏம்மா வீங்கிருக்கு அப்படின்னு கேட்டால், கீழே பென்சில் போட்டுட்டேம்மா, நான் எடுத்தேன், மிஸ் அடிச்சுட்டாங்க, பக்கத்தில் பேசுகிறேன்றதுனால. நான் நிறையா நாள் அழுதுகிட்டே வந்திருக்கேன். 1 இயர் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் சாப்பிட்றதே கிடையாது. அவன் வந்ததுக்கப்புறம் 2:30க்கு அப்புறம் தான் சாப்பிடவே செய்வேன். அவனை வந்து ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பாவையும் இருக்க முடியாது. அப்புறம் நான் பார்த்து வேறு ஸ்கூலில் திருப்பி நாங்கள் ஏற்பாடு பண்ணி இப்போ அவன் நல்லா பேசுகிறான், நல்லா இது பண்ணுவான், ரொம்ப ஆக்டிவாக நார்மல் ஆயிட்டாப்ல. இப்போ ஓகே. ஸோ பயம் ஒரு பையனை நல்லா பேசியிருந்த பையனை திக்க வச்சிருச்சு. எஸ், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே ஒரு பையன் பயப்படுறான், அதனால் அவனுக்கு பேச்சே திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அதுக்கான காரணங்கள் வேரியஸான ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களுடைய பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸை குழந்தைகள் மேலே காட்டுறப்போ குழந்தைகள் அதுக்கு பலியாடாகிறாங்க. ராஜன்ட்ட கொடுங்க. நீங்கள் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ண இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம் சார். ஓகே, எப்படி இருக்குது டீச்சர்ஸுடைய ஸ்டாண்டர்ட்? நான் சொல்கிறது ரெண்டு மாதிரி, ஒன்று கற்பித்தல், இன்னொன்று எப்படி கற்பித்தல் அப்படிங்கிறது. இப்போ என்கிட்ட இந்த டெட்டுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 100 ஆசிரியர்களுக்கு தகுதிக்காக வந்து படிக்கிறாங்க சார். அவங்ககிட்ட பார்த்த ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம், அவங்களுக்கு ஆசிரியர் தகுதிக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களே சிங்கிள் டிஜிட்டில் எடுக்கிற ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. அது ஒரு தேர்வில் இல்லை, தொடர்ந்து 2-3 தேர்வுகளில் அவங்க வரும்போது அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுறோம். நாளைக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக போகிறீங்க, அந்த பொறுப்புணர்வுகளோட நீங்கள் இன்னும் படித்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி வரணும். என்ன மாதிரி பகுதியில் இது மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் மார்க் எடுக்கிறவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கில பாடத்தில் அந்த மாதிரி எடுக்கிறாங்க சார். அடுத்தது இந்த சைக்காலஜி பேப்பர் அதுலேயும் எடுக்கிறாங்க. ஒரு ஜியாகிரஃபி டீச்சர் ஜியாகிரஃபிலேயே குறைவாக மார்க் எடுக்கிறாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? அவங்கள்ட்ட ஒரு பேஷன் இருக்கா? ஏன்னா தே ஆர் ஒன்லி மோல்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, வாத்தியார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எப்பொழுதுமே. அவங்களுக்கு நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறோம், 4 பேர் இப்படி ஆக்கணும், அந்த மாதிரியான ஒரு பேஷன் இருக்கா, இல்லை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு 80% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் சார் பேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குற வரைக்கும் பார்த்தப்போ எந்த விஷயத்தில் நம்முடைய டீச்சர்ஸ் ரொம்ப லேக்கிங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது டீச்சர் ஆவதற்கான பரீட்சை எழுதக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறவர்கள் இவங்க ரொம்ப அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கதா நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா சார், அவங்க வகுப்புக்கு இப்போ நாங்கள் ஒரு டைம் வைப்போம் வகுப்புக்கு, அந்த நேரத்துக்கு அந்த ஆசிரியர்களே வரமாட்டாங்க. 10 மணிக்கு வரணும்னா 11 மணிக்கு 11:30 மணிக்கு வருவாங்க. அந்த அந்த அடிப்படை ஒழுக்கமே அவர்களுக்கே அந்த இடத்துல இல்லைன்னு போது நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம். மேற்கொண்டு அவர்கள் புதிய இப்போ முதல் நாள் நடத்தின பாடத்தில் அடுத்த நாள் நாங்கள் தேர்வு வைக்கிறோன்னா, அந்த தேர்வு வைப்பதற்கு முன்னாடி ஒரு 4 கேள்வி கேட்குறோன்னா இவங்க தினசரி அதை ரொட்டீனாக கேட்குறோம். கேட்கும் பொழுது சரி இப்படி கேட்பாங்களேன்ற அந்த ஒரு உணர்வுகளோட கூட வந்து ரியலைஸ் பண்ணி அதை படிக்கக்கூடியது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சப்ஜெக்ட் நாலேஜை விட்டு கொஞ்சம் கூட அவர்களுக்கு அந்த பொது அறிவோ அல்லது ஒரு தினசரி தாள்களில் இருக்கக்கூடிய அந்த அறிவோ, நாட்டை பற்றிய ஒரு சிந்தனையோ, அது போன்ற ஒரு பொதுவான இஷ்யூ, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு இது வருது, ஒரு செய்தித்தாள்களில் வருது, அதை பற்றிய அறிவு கூட அவர்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. நாளைக்கு ஸ்டூடெண்ட் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணால் கேட்கணுமோ அங்கெங்கெல்லாம் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமாம் சார், அவங்க எப்படி டீச் பண்ணணுன்றதை அவங்க பிஎட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு ஜியாகிரஃபி டீச்சர்னால் மேப் வச்சு சொல்லித்தரணும், ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர்னா டெமோ பண்ணி சொல்லித்தரணும், ஒரு தமிழ் டீச்சர்னா கதைகளை சொல்லித்தரணும். நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்போ ஓவராலாக இதை நம்ம பெட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பெரிய இன்டென்ஷன் இல்லை, ஒரு தன்முனைப்பு குறைவாக இருக்குன்னு நம்புறீங்க. இங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் பிஎட் பட்டதாரிகள் தேர்ச்சி பெற்ற விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா 6.76 லட்சம் பேரில் 2448 பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது 99.7% போயிடுது. 0.somethingல தான் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதமே இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்யூ பற்றின ஒரு டேட்டா. இது மேக்ஸ் நம்ம ரொம்ப மோசமான இடத்துல இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் தான். 70.1% of the standard 3 children cannot solve a 2-digit subtraction problem. லாங்குவேஜ் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை படிக்கக்கூடிய அளவிலேயே நம்முடைய பிள்ளைகள் இல்லை, 5ஆம் கிளாஸ்லேயே அதில் 51% அப்படி இருக்காங்க. மறுபடியும் மேக்ஸ் ஸ்கில்லுக்குள்ள வந்தோம்னா 72.5% ஆஃப் ஸ்டாண்டர்ட் 5 children cannot do a simple division problem. அப்புறம் லாங்குவேஜ் ஸ்கில்லே 31.4% ஆஃப் ஸ்டாண்டர்ட் 3 children cannot read words in their own language. சொந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையே படிக்க முடியாத அளவுக்கு 31.4% குழந்தைகள் 3ஆம் வகுப்பில் இருக்கிறார்கள். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கலாம், எல்லா டேட்டாவும் 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். why this is happening? இப்போ அவங்களுக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கே பார்த்தீங்கன்னா சார் 60% வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த ஆசிரியர் சங்கங்களே அதையே இன்னும் குறைக்க சொல்கிறாங்க. அதுவே நமக்கு ஒரு கேவலமாக தெரியுதுன்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது. இல்லை, ஆனால் ஆசிரியர்கள் தரப்பில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு தெரியல. இது எல்லாமே வந்து ஒரு சைட்லேருந்து பந்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு ஆசிரியருடைய தனிப்பட்ட தகுதி குறைவு தான் அதற்கு காரணமா, ஒரு தனிப்பட்ட ஆசிரியருடைய குணாதிசயம் தான் அதற்கு காரணமா, இல்லை இதை தாண்டின ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கான்னு நிச்சயமாக அலச 2 கருத்துக்கள் சொல்லலாம் சார். அதில் ஒரு அரசு பள்ளியில் வேலை செய்கிறவங்க வந்து கடமைக்கேன்னு செய்கிறது, தனியார் பள்ளிகளில் இருந்து கட்டாயத்தின் பேரில் செய்கிறது. இந்த 2 அவர்களுக்கு அந்த அணுகுமுறையை பற்றிய எண்ணமே தோன்றவில்லை. ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறார். அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கிறவர்கள் கடமைக்கே என்று தங்களுடைய பாடத்தை எடுக்கிறாங்க, வாத்தியாராக இருக்கிறாங்க. தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் கட்டாயத்தின் பேரில் ரிசல்ட் வேணுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2 பேர்ட்டையும் பேஷன் கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா செய்யணுமே அப்படிங்கிறத தாண்டி கடமை அல்லது கட்டாயம், இது 2 தான் அவங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்குங்கிறது இவருடைய பாயிண்ட்.
How do you see that? ஸ்ரீதர்ட்ட கொடுங்களேன். இல்லை சார், இது அப்படி கிடையாது சார். சிஸ்டம் ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டம் இட் செல்ஃப் ப்ராப்ளம். அதாவது சிஸ்டத்துக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டத்திலே சில கோளாறுகள் இருக்கு. இப்போதான் நம்ம அடல்ட் அண்ட் கண்டினியூங் எஜுகேஷனை பற்றியே பேசுகிறோம். அதுவும் ஜஸ்ட் ஒரு 5 years பிஃபோர் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி டெட்டில், டிடிஎட்ல, பிஎட்ல, எம்எட்ல எல்லாத்துலையும் வச்சிருக்கிறது சிலபஸ் வந்து ரொம்ப பேசிக். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ரிவைஸ்ட் ஆகாத இருக்கிற ஒரு நார்மல் சிலபஸ். அதில் இருக்குலேருந்து இப்போ மேற்கொண்டு இருக்கிற அதர் தேன், அதாவது எப்படி சொல்கிறது, ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய சிஸ்டத்தில் ரிசர்ச் பண்ணி பசங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ தான் நாம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் ட்ரையல் அண்ட் எரர் போட்டு என்னென்ன ப்ராப்ளம் வருது, எங்கெங்கே ஃபேஸ் பண்ணுறோம், எந்த அடல்ட் அண்ட் கண்டினியூங் ப்ராப்ளம் வருது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் இருந்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும். அப்போ வந்து புதிய புதிய யுத்திகளை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய விதத்துல கையாளணுங்கிறது உங்களுடைய முக்கியமான பாயிண்ட் சார். ஓகே, பசங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு எது பிடிக்கலையோ எனக்கு தேவையில்லைன்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனை ரொம்ப நேரோ பண்ணனால மற்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஒரு இயரை ஞாபகம் வச்சுக்க முடியல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னுடைய ஒரு இயரை ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பசங்களுக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஸ்கூல்லையே இங்கிலீஷ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் அல்லது இங்கிலீஷில் பேசுகிற டீச்சர்ஸ், சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், இங்கிலீஷ் தெரியாத டீச்சர்ஸ், இப்படி ஒரு டிவிசிவான ஒரு நிறைய பள்ளிக்கூடங்களை பார்க்க முடியுது. இது இருக்கா உண்மையாவே? நான் ஒரு 4 ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் வேலை பார்த்துருக்கேன் சார். 2 years பேக்கில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன். சென்னையிலேயே தான் சார் வேலை பார்த்தேன். அங்கே வந்து ஆந்திரா, கர்நாடகா, அதர் ஸ்டேட்லேருந்து வர்றாங்க. +2 முடிச்சிருப்பாங்க. ஓரளவு ஃப்ளூயன்சி இருக்கும் சார் அவங்களுக்கு இங்கிலீஷில். இங்கிலீஷு அவங்கள வந்து இங்கிலீஷு, சோசியலு, ஜிகே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வச்சுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 100% நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ், ஃப்ளூயன்சி அந்த மாதிரி இருக்கா சார். இவங்க என்ன செய்வாங்க, ஸ்கூல் முடிஞ்சதும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி அவங்க வீட்டில் ஹோம் டியூஷன், வீட்டுக்கு வர சொல்லி டியூஷன் வேறு போட்டுக்குவாங்க. தமிழும் தெரியாது இவங்க இந்த மிஸ்ஸுக்கு. அந்த பசங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட் சொல்லி டியூஷனும் போட்டுக்குவாங்க. இங்கிலீஷ்லேயும் அரைகுறையாக இருப்பாங்க, தமிழ்லையும் அரைகுறையாக இருப்பாங்க. பசங்க கடைசியில் பார்த்தா தமிழும் தெரியாமல் இருப்பான், இங்கிலீஷும் தெரியாமல் இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதாவது மீன் டு சே இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி மட்டும் இருந்தாலே ஸ்கூல் இடம் கொடுக்குதுங்க. இடமும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிஎட் இருக்காது, +2 முடிச்சிருப்பாங்க, இல்லைனா ஒரு டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க. ஃப்ளூயன்சின்னு பார்த்தா ஓவரால் ரொம்ப 100% எல்லாம் எக்ஸலண்ட்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வரனால எங்களோட பட்டதாரி பிஎட் முடிச்ச ஏகப்பட்ட பேர் வேலை இல்லாமல் வெளியே இருக்கோம் சார். தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வேலை இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்க சார். அதாவது தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு தமிழில் பேசுவதால் இடமில்லை, ஆங்கிலம் தெரிந்த ஒரே காரணத்தினால் யாராருக்கும் வேலை கிடைக்குது. இங்கே விடுங்க, இது ஃபேக்டா சார்? அது ஃபேக்ட் கிடையாது உண்மையாகவே. அதாவது எல்லா ஸ்கூல்லையுமே தகுதியான டீச்சர்ஸ் தான் இருக்காங்க, பட் பிரின்சிபல் மானிட்டர் பண்ணணும். தகுதியில்லாத டீச்சர்ஸ் உண்மையாகவே கிடையாது. இல்லை, அதாவது தகுதியான டீச்சர்ஸ் தான். அது ஸ்கூல் அதுக்கான யாட்ஸ்டிக் தான் மாறுபடுது. ஆமாங்க. பிஎட் வந்து அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு படிப்புங்கிறீங்க, அது தகுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்குன்னு அங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. தகுதிங்கிறது அந்தந்த பள்ளிக்கூட நிர்வாகம் தான் முடிவு பண்ணுது. தகுதி வாய்ந்த டீச்சரை தான் வச்சிருக்கீங்க. ஆனால் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அது அந்த சிஸ்டமை கொண்டதே அந்த பேரண்ட்ஸ் தானே. அவங்களுக்கு இங்கிலீஷ் குழந்தை பேசணும்னு சொல்லும்போது அங்கே இங்கிலீஷ் பேசுகிற டீச்சர் இருந்தால் தானே முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இருக்கு. ஓகே, அப்போ ஏன் இருக்குன்னா இவங்க தான் சொல்கிறாங்க குழந்தை இங்கிலீஷ் பேசல, இங்கிலீஷ் மீடியமில் நான் விட்டுருக்கேனே, ஏன் என் குழந்தை இங்கிலீஷ் பேசல, நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இங்கிலீஷ் பேசக்கூடிய டீச்சர்ஸ் தானே அவங்க வந்து தன் பக்கம் வச்சுக்க முடியும். இங்கிலீஷ் பேசுகிற டீச்சர்ஸா, இங்கிலீஷ் சொல்லித்தர டீச்சர்ஸ்? இங்கிலீஷ் சொல்லித்தர டீச்சர்ஸ். இங்கிலீஷ் பேசுகிற டீச்சரால் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போது இங்கிலீஷ் பேசினா பள்ளிக்கூடத்தில் ஈஸியாக வேலை கிடைக்கும். இப்போ அதான் உண்மை. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் மட்டும்தானே அந்த புக்கை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது ஒரு ஏதோ டிப்ளமா படிச்சிருக்கிறாங்க, இங்கிலீஷ் நல்லா வருது, பட் சொல்லிக் கொடுக்குறது எப்படிங்கிறத படிக்காம தானே வராங்க. அதுக்கு ஓரியன்டேஷன் ஸ்கூல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அது இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய நான் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கேன், நிறைய செலவு பண்றேன். அப்போ வருஷத்துக்கு 6,00,000 பேர் பிஎட் பரீட்சை எழுதுறதெல்லாம் அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது ப்ராக்டிக்கலாக பிஎட் பரீட்சைன்னு சொல்லும்போது சார், இவங்க பிஎட் காலேஜில் படிக்கிறாங்க. எத்தனை நாட்கள் பிஎட் காலேஜில் படிச்சுட்டு கிளாஸ் ரூமில் போய் நிற்கிறாங்கன்னு கேளுங்க. கிடையாது. அது ஒரு கோர்ஸ் முடிச்சிடுறாங்க, முடிச்சுட்டு அவங்க வராங்க. ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய பிரச்சனை வேற. அவங்க பிஎட் புக்கில் என்ன படிச்சாங்களோ அது இல்லை இங்கே பிரச்சனை. பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மாறுபடுது பிரச்சனை. ஸோ அப்போ பிஎட்ல இவங்க படிச்சது மட்டும் வச்சும் ஒரு பாடத்தை முடியாது. பின்னல கொடுங்க அப்படி நினைக்கிறீங்க? இல்லை சார், நாங்கள் பிஎட் படிக்கும் போதே 3 months வந்து ட்ரைனிங் போயிடுறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கம்பல்சரி நாங்கள் ட்ரைனிங் போய் அங்கே 45 days வந்து ஒர்க்கிங் பண்ணி அந்த ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட என்னென்ன அவங்களுக்கு இருக்கு ஸ்கில் அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்டு கொடுக்கணும், கம்பல்சரி. அது சரி, இவங்களால அதை செய்ய முடியாது. இந்த இது எப்படி பாக்குறீங்க? நாங்கள் பக்கா ட்ரெயின் ஆகி தான் வரோம்னு சொல்றாங்க பிஎட் படிச்சவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லணும்.
சரிங்க, அவங்க யாராவது ஒருத்தரையோ இல்லை 2 பேரையோ வந்து பார்த்து அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் சொல்ல முடியும். அப்போ கிராமத்துலேருந்து ஊர்லேருந்து பிஎட் படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல வரல சார். இவங்க பிஎட் படிச்சுட்டு என்ன ஐடியாவில் படிக்கிறாங்க, பிஎட் ஒரு ஸ்கூலில் போய் சொல்லி கொடுக்கணும்னு படிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்களால அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லும்போது என்னன்ற சின்ன ரிசர்ச் அவங்க எடுத்துக்க வேண்டாமா? சரி, அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளமா, இல்லை பிஎட்ல அவங்க சொல்லி கொடுத்தப்ப இவங்க சரியா படிக்கலையா, இல்லை இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த குழந்தையோடைய பேரண்ட் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்களா, இஷ்யூ என்னன்றதை இவங்க சார்ட் அவுட் பண்ணணும். இஷ்யூ எல்லாமே ஒரு இஷ்யூ கிடையாது, மல்டிபிள் இஷ்யூஸ். பிஎட் படித்தவங்களாலேயே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சார் சொல்கிறாங்க. பட் படிக்காதவங்க எப்படி சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? படிக்காதவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வரப்போறதில்ல, படிச்சு தான் வரப்போறாங்க. இல்லை நீங்கள் யதார்த்தமாக பேசுங்க. உண்மையாகவே பெரிய அளவுக்குலாம் படிக்காமல் சும்மா ஒரு டிப்ளமோ படித்த ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்த ஒரு அர்பன் லுக்கில் இருக்கக்கூடிய நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு டீச்சருக்கு சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள் முன்னுரிமை கொடுக்கத்தான் செய்யுது. ஏன்னா இங்கே எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. வாசலில் நிற்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் இங்கிலீஷில் பேசணுங்கிறதா இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட இருக்க எதிர்பார்ப்பு. ஆனால் பாடம் சொல்லி தருவதற்கு என்றே ஒரு படிப்பை படித்துவிட்டு தயாராகி வரக்கூடிய அந்த பிஎட் ஆசிரியர்களை விட வெறும் ஆங்கிலம் பேச தெரிந்த பாடம் நடத்துவதற்கு பயிற்சி எடுக்காத ஒரு ஆசிரியரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆட்டிடியூட் இருந்தால் முடியும் சார். நான் கற்றுக்கணும், நான் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்தால் இங்கிலீஷ் மட்டும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு இங்கிலீஷ் மட்டும் படிச்சுட்டு வரவங்களால முடியும் பெர்ஃபார்ம் பண்ண. அவங்களே சோஷியல் சயின்ஸ் எடுத்துடலாம் அப்படி சொல்ல வரல சார். அவங்க சோஷியல் சயின்ஸ் எடுக்க முடியும்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட லாங்குவேஜ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, அதனால முடியும், அவங்களால முடியும். லாங்குவேஜ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில் இருந்தால் இன்னைக்கு ஒரு நல்ல டீச்சராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்கிற கருத்தை எவ்வளோ டீச்சர்ஸ் இங்கே ஏற்றுக்கிறீங்க? கொடுங்க. எந்த அடிப்படையில் அதை ஒத்துக்கிறீங்க? சார் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் எல்லாருமே பிஎட் டிடிஎட் படிச்சுட்டு எம்எட் படிச்சுட்டு வராங்கன்னு சொல்ல முடியாது. எம்சிஏ எம்பிஏ இல்லை ஒரு டிகிரி இல்லை பிஜி பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் இருக்கணும், எங்களோட சிஸ்டமேட்டிக்ஸ் இப்படி இருக்குது. நான் ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கேன். அப்போ ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் எல்கேஜினா இந்த சர்க்கிளில் இது. நீங்கள் பிஎட் படிச்சு தான்? நான் டிடிஎட் சார். டிடிஎட்? எஸ் சார். ஓகே, நான் டிடிஎட், ஆனால் தமிழ் தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு தமிழ். நீங்கள் வாங்க உட்காந்து பேசுவோம். வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய டிபேட்டாக தான் இது வரைக்கும் அங்கே போயிட்டுருக்கு. படிக்கிறதுக்குனே படிச்சுட்டு வர்ற பிஎட் டீச்சர்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் போதும், அவங்களால நல்ல டீச்சராக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு. பட் நீங்களே எப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒத்துக்கிறீங்க? நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார். ஏன்னா எல்லாருமே குவாலிஃபைட் பிஎட் டிடிஎட் படிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் இவங்க சொல்கிற இந்த அடிப்படை கல்வி, நாங்களும் டிடிஎட் படிக்கும்போது, நான்லாம் ஸ்கூலிங் படிக்கும்போதுனா 1 to 5th நான் படித்தேன் பார்த்தீங்களா, அதில் கிடைச்ச எனக்கு பேஸ் ஹையர் எஜுகேஷன் எனக்கு கிடைக்கல சார். 11th 12th அவங்க சொன்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ் கிளாஸ்க்கே வரமாட்டாங்க. நான்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்களோட ஆங்கில ஆசிரியரெல்லாம் நான் பார்க்கவே முடியாது. அப்படி நாங்கள் முடிக்கிறோம், நாங்கள் ஒரு +2 முடிக்கிறோம், அதுக்கப்புறமா ஒரு டிடிஎட்கள் ஒரு அரசு அந்த பட்டய பயிற்சியில் வந்து 2 வருஷம் படிக்கிறோம். படிக்கும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன். முதல்லலாம் வந்து ஒரு ரூல் இருந்தது, 60% மேலே மார்க் இருந்தால் மட்டும்தான் +2ல ஒரு டிடிஎட் படித்ததுக்கு இருக்கணும். அதே அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்க, ஆசிரியர் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க நிறைய பணம் கொடுத்து தான் அரசுக்கிட்ட இருந்து அந்த இது வாங்கியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க சம்பாதிக்கணும், அதாவது பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் நல்லா போகணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 50க்கு கம்மி பண்ணுறோம், ஒரு 45% எடுத்திருந்தா போதும், ஒரு பையனை நாங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம், அவனை நாங்கள் டீச்சராக கொண்டு வரலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால காசு வாங்கிட்டு சேர்த்துக்குவாங்க, காசு வாங்கிட்டு சேர்த்துருவாங்க சார். ஸோ அங்கேருந்து படிச்சுட்டு வருவாங்க. அங்கே வந்து அவங்க ப்ரொடக்டிவ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ சும்மா படிப்பாங்க, எழுதுவாங்க, ஒரு சார்ட்டு, ஒரு மாடியூல். இப்போ எனக்கு லெசனில் இருக்க ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, அந்த பாடத்தை நான் ஃபுல்லாக தரவு பண்ணி அதுலேருந்து என்னென்ன நாலேஜோ அதை அக்குமுலேட் பண்ணிட்டு தான் நான் அந்த சார்ட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக்கில் என்ன பிக்சர் கொடுத்தாங்களோ அதையே சார்ட்டாக போடுவாங்க. ஒருத்தங்க இப்போ எழுதிடுவாங்க, இப்போ ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு வரோம், ஒருத்தங்க யார் நல்லா ஹை எஃபிஷியன்ட் கிஃப்டடோ அவங்க எழுதுவாங்க, அது அப்படியே 60 பேருக்கும் பாஸ் ஆகும். யோசிச்சு நானா எழுதணுன்றதை நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த தகுதியோடு வரக்கூடிய ஒரு ஆசிரியரால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு? அதாவது குவாலிஃபைடு எல்லாருமே அப்படி சொல்ல வரல சார், ஒரு சிலர் அந்த மாதிரி வராங்க. இப்போ இவங்க சொன்னாங்க பிஜி முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு வராங்க, பிஎட் முடிக்கிறதில்ல, டிடிஎட் முடிக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை நான் இப்போ என் கூட என்னோட கொலீக்ஸாக இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க சார், நுனினா ஆங்கிலம். ஏன்னா மெட்ரிக்லேருந்து அவங்க வந்திருக்காங்க, அதனால் நல்லா பேசுகிறாங்க. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போ நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த சார்ட்டு இதெல்லாம் மட்டும் அட்ராக்டிவ் பண்ணாத ஒரு குழந்தைய, அந்த அன்பு பொறுமை அதெல்லாமே தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஒரு குவாலிஃபைடு பிஎட் டிடிஎட் கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட அந்த பேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். லதா மேடம்கிட்ட கொடுங்க. இவங்க சொல்றதை எப்படி பார்க்குறீங்க நீங்க?
முழுமையாக ஏற்றுக்க முடியாது சார். இவங்க பிஎட் படிக்கலைன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்கில்லாக பிஎட் எல்லாம் வர்றாங்களே சார், அவங்கள இவங்க டாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க. எங்கே அவங்க வந்து நம்ம பிளேஸை பிடிச்சிருவாங்களோ, நமக்கு இந்த வேலையும் இல்லாம போயிடுமோன்னு அந்த மாதிரி டாமினேட் பயங்கரமா பண்றாங்க. அதாவது நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆங்கில அறிவு அல்லது உங்களுடைய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வச்சு ஒரு நல்ல படிச்சுட்டு வர ஒரு ஆளை வந்து நீங்க மட்டம் தட்டி அனுப்பிடுவீங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த சப்போர்ட்டிவா இருக்கறனால இவங்க இதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் 1 இயருக்கு மேல இருந்தாலே மே மந்த் சேலரி கம்பல்சரி கொடுக்கணும் சார். நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணா அந்த மே மந்த் சேலரி வந்து ஒரு 15-20 பேர் மொத்தமா ரிலீவ் ஆகி டாமினேட்டால பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸால வெளியே போயிட்டாங்க வைங்க. பிரைவேட் ஸ்கூல் இந்த குவாலிஃபைடு உள்ள டீச்சர்ஸு இவங்களுக்கு அந்த 15 டீச்சர்ஸோ 20 டீச்சர்ஸோட சேலரி அப்படியே அவங்களுக்கு வந்து லம்சமாக அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா மே மந்த்து ஃபீஸ் வாங்கிடுறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபீஸ் வாங்கிடுறாங்க. ஆனால் டீச்சர்ஸ்க்கு அந்த ஃபுல் சேலரி மே மந்த் சேலரி கொடுக்கறது இல்லை. ஏப்ரல் 20 வெளியே அனுப்பிடுவாங்க. பேப்பர் கரெக்ஷன் 20 டேஸ் தான் சேலரி. பிஎட் படிச்சு அந்த இதுக்குள்ள வர டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல் டீட்டெயிலாக கையில் வச்சிருக்கீங்க. எப்பொழுதுமே அந்த சேலரிக்கு முன்னால் அவங்க இது பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் இன்னொரு பக்கம் இதில் இன்னொன்று இருக்குது. ஒரு நல்ல திறமையான நல்ல பாடம் எடுத்த தெரிஞ்ச ஒரு பிஎட் படித்த ஒரு டீச்சர், ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஆங்கிலம் தெரியாது, காரணம் ஊரில் படிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்குள்ள வந்தால் அவங்கள கொஞ்சம் ஒதுக்குறீங்களா இல்லையா? அது உண்டு சார். உண்டு தானே? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எஸ் சார். அது என்ன வகையில் நியாயம் சார்? அது வந்து ஆங்கில அறிவு இல்லைன்னா முதல்ல வந்து அந்த மாதிரி ஹைஃபை ஒரு ஸ்கூல்ல வந்து எடுக்கவே மாட்டாங்க சார். அப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களோட லாங்குவேஜை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் இயர் நான் கண்டினியூ பண்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கறத அவங்க இன்சிஸ்ட் பண்ணிடுவாங்க சார். இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். மேனேஜ்மெண்ட் வந்து அதை இன்சிஸ்ட் பண்றாங்க. எடுக்கும் போதே எங்களுக்கு வந்து நீங்க ஆங்கிலம் கத்துக்கணுமா, உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல பிசினஸ் மைண்ட்ல மணி மைண்ட்ல எங்களை வெளியேற்றுறது தான் சார் இவங்களோட மெயின். எதுக்கு அது எதுக்காவது ஒரு ரீசன் அவங்க வேணும் சார் கொஞ்சம் அவங்களுக்கு. அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அட்வான்டேஜும் சொல்றாங்க, அவங்க தரப்புல உண்மையும் சொல்லிடுறாங்க. அடிப்படையில் உங்க பிள்ளை இங்கிலீஷ் பேசணுங்கிறதா இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை. அப்போ இங்கிலீஷ் பேசணுங்கிறது பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறப்ப இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரு டீச்சர் உள்ள இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பட் உங்க பக்கத்தில் நியாயம் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இவங்க எல்லாம் திட்டம் போட்டு நம்மளை விரட்டுறாங்க அப்படின்னு மட்டுமே நீங்கள் முடிவெடுத்துட முடியாங்கிறதா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா உங்களை கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய ஒரு மனநிலை நிர்வாகத்திட்ட இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அது உண்மைதான். அட் த சேம் டைம் நம்ம பிஎட் படிச்சுட்டு வந்திருக்கோம், அதுக்கு மட்டுமே நீ எனக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சுன்னு நீ கொடுக்கணும்னு இன்னைக்கு பேச முடியாதுங்கிறத நாங்கள் கேட்கவே இல்லை சார். எங்களை வந்து ஸ்கில் கொஞ்சம் கொடுக்கணும். அவங்க ப்ராக்டிஸ் எங்கள் இதில் இப்படி தான் இருக்கும், இந்த டீச்சர்ஸ் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, இவங்கள கேட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லணும் சார். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யார்ட்டையும் பேசக்கூடாது. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் ஒரு மிஸ் இன்னொரு மிஸ் பேசவே கூடாது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் எந்த இதுவும் ஹேங்கு சேரக்கூடாது. மொத்தமாக யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் சேரக்கூடாது. உள்ளே வந்துட்டா கண்ணில் கூட யாரும் பார்த்து பேச முடியாது. அவ்வளோலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா டீச்சர்ஸ் இன்னும் இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து பசங்க மேலே எதிரொலிக்குதா? அப்போ நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சு தான் சார் போகிறோம். மேனேஜ்மெண்ட் இப்போ தப்பு பண்ணுதுங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த தப்புனால உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும்ல, இந்த நெருக்கடியை நீங்கள் யார் மேலே காட்டுறீங்க? குழந்தைங்க மேலே காட்டி தான். அது ஒன்றும் நான் வந்து அது குற்றம்னு சொல்லவில்லை, நிலைமைன்னு சொல்ல வரேன். நீங்கள் அதை ஒத்துக்க தயாராக எல்லா குழந்தைங்க மேலேயும் காட்ட முடியாதுல்ல சார். அங்கேயே கொஞ்சம் பெரிய ஆளோட விட்டு பிள்ளைனா அதுகிட்ட காட்ட முடியாது. அதான் நிலைமை. பயந்து தான் சார் வேலை பார்க்குறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால்டாக்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால்டாக்ஸி. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது, ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு தங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல செக்மெண்ட்ஸில் பேசிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வது எப்படி? கீழே கொடுங்க. நான் வந்து பிஇ படிச்சுட்டு தான் வந்து நான் டீச்சிங் இதில் வந்தேன் சார். 8 வருஷம் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறமா டீச் ஃபார் இந்தியா நிறுவனம் மூலமாக மும்பை தாராவியில் ஒரு முனிசிபல் ஸ்கூலில் 2 வருஷம் நான் ஆசிரியராக இருந்தேன். எனக்கு வந்து பிஎட் டிஎட் தகுதிகள்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் எனக்கு இருக்கிற தகுதிகள் என்னன்னா, பிஇ முடிச்சிருக்கேன், நல்லா ஆங்கிலம் வரும், எல்லாத்தையும் விட குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த பேஷன் இருந்தது எனக்கு. சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து 3-4 மாதங்கள்லேயே என்னோட குழந்தைகள் வந்து ஆங்கிலத்தில் பேசுறது எழுதுறதெல்லாம் பார்க்கும்பொழுது மற்ற டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, எனக்கும் அந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. என்ன காம்படிஷனாகவே பார்க்கல, இவங்க வந்தனால எனக்கு வேலை போகும்னு அவங்க பார்க்கவே இல்லை. அதே ஸ்கூலில் ஒரு டீச்சர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களுக்கு, அவசரமாக அவரை இவ்வளோ ஏன் கஷ்டப்படுற, உனக்கு என்ன கிடைக்க போகுது, ப்ரைஸாக கிடைக்க போகுது,
உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா பணமாக கிடைக்க போகுது? வாட் இஸ் த மோட்டிவேஷன் ஃபார் யூ டு பி அ குட் டீச்சர்? தட்ஸ் அ ப்ராப்ளம் இன் ஆர் கண்ட்ரி ரைட் நவ். தட் ஒரு டீச்சர் நல்ல ஆசிரியராக இருக்கணுங்கிறதுக்கு என்ன உத்வேகம் இருக்குது? எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. நல்ல ஆசிரியர் விருதுன்னு கொடுக்குறோம், இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் நல்ல ஆசிரியர் விருது, பெஸ்ட் டீச்சர்னு ஏன் அவங்களுக்கு கொடுக்குறோம்? அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, அவங்க என்ன அற்புதமாக அப்படி செய்கிறாங்க? ஒரு ஆசிரியரோ 2 ஆசிரியரோ நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம், ஆனால் அந்த ஆசிரியர்களுடைய நல்ல விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் கிடையாது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 21% ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருவதில்லை, இது எஸ்ஆர் ரிப்போர்ட் படி. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் போனஸ், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஊக்கம், உங்களுக்கு தொகை அதெல்லாம் கொடுக்கும். ஆனால் ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த உத்வேகம்ங்கிறது எங்கேருந்து வரும்? பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுன்னு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க வேண்டிய, அப்பொழுதுதான் வந்து நல்ல ஆசிரியர்களை வந்து ரெகனைஸ் பண்ண முடியும். ஒரு டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதனால் என்ன பயன்? வெறும் சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா கற்றுக்கிறது மட்டுமே ஒரு எல்லா டீச்சர்ஸ்க்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நல்ல டீச்சருக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல, அவருக்கு தேவையான அப்ரிசியேஷன் கிடைக்கல. ஒன்று அது ஆஸ்பைரிங்காக இப்போ இல்லை. டீச்சர்ஸ் இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிதானா? ஒரு சோஷியல் ரெஸ்பெக்ட் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கொஞ்சம் லத்தாஜிக்காக மாறிட்டாங்க டீச்சர்ஸுங்கிறத எவ்வளோ பேர் ஒத்துப்பீங்க? அவங்கள்ட்ட கொடுங்க. நான் வந்து தமிழ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் மிஸ்னாலே பார்த்தீங்கன்னா சோஷியலில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் தமிழ் மிஸ்னால் அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை போல இருக்குது. ஸோ வேறு எதுவும் அவங்களுக்கு படிக்க முடியாமல் அதனால் தமிழின் மீது தமிழ்நாடு தமிழ்னு எல்லோரும் ஸ்டேஜில் போய் ஏறி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் டீச்சர்ஸ்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் ஒரு மதிப்பு கம்மியாக தான் சார் இருக்காங்க. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ உங்ககிட்ட கேட்டால் கூட உங்கள் தமிழாசிரியர் பேரை நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரை கேட்டிங்கன்னா அவங்களுடைய மத்தாசிரியர்கள் பேரை சொல்கிறாங்களோ இல்லையோ தமிழாசிரியர் பேரை சொல்லிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழாசிரியருக்கு தான் கூடுதல் மரியாதை. நீங்கள் படித்த உங்கள் தமிழாசிரியரை மற்ற ஆசிரியரோட ஒருபடி மேலே தான் வச்சுருந்துருக்கீங்க. நிறைய இடங்கள் அப்படி தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருந்த தமிழாசிரியர்களுக்கு ஏன் இப்படி ஒரு இமேஜ் வந்துருச்சு? அதாவது இப்போ இப்போ நீங்கள் 10th மார்க்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழில் மார்க் எடுத்தால் கூட அடுத்த மேல் வகுப்பு நீ சேரதற்கு மேக்ஸில் என்ன மார்க் எடுத்திருக்க, சயின்ஸில் என்ன மார்க் எடுத்திருக்கேன்னு அதுதான் கேட்குறாங்களேங்கிறதுனால பசங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ் தானே கடைசி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி +2 முடித்தவொன்னே ஒரு இன்ஜினியரிங் போகணும், ஒரு மெடிசின் போகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கட் ஆஃப் சொல்லும்பொழுது கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க், ஃபிசிக்ஸில் என்ன மார்க், மேக்ஸ் தானே. தமிழ் பசங்க எடுக்கும் பொழுதே கடைசி நேரத்தில் தமிழ் படித்தா போதும் பாஸ் ஆகிடலாம். அடிப்படையில் வந்து கட் ஆஃப் மார்க்குள்ள கவர் ஆகாத காரணத்தினால தமிழ் வாத்தியார்கள் அதனால தான் சார் தமிழ் வந்து கம்மியானது காரணம் அதுதான் சார். எத்தனை பேர் நான் வந்து தமிழாசிரியர் ஆகணும்னு விருப்பப்படுறேன். ஒரு கிளாஸில் போய் நீங்கள் எடுங்க, யாராவது வருங்காலத்தில் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் இன்ஜினியர் டாக்டர்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க தவிர நான் தமிழாசிரியர் ஆகுவேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மிஸ் உங்களை பார்த்தா அப்படியே சிரிப்பாங்க மிஸ், அது மாதிரி தான் மிஸ் நாளைக்கு என்னையும் பார்த்தா சிரிப்போம், இப்படியே சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு பக்கமும் நீங்கள் பார்க்கணும். காலம் மாறுகிறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழாசிரியர்களும் கொஞ்சம் மாறத்தான் வேண்டியது. ஒரு வரதராசனாருக்கு பிறகு ஒரு பிரபலமான தமிழாசிரியர் என்று யாருமே ஞாபகத்துக்கே வரல. அதான் சார் எங்களுக்குமே தெரியல. நாங்களே நான் சொல்கிறேன் சார். சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து படிக்கிறோம். நம்ம வந்து தமிழில் போகும்போது நல்ல பாட்டுகள் எல்லாமே இருக்கும். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணணும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் சொல்லி கொடுக்குறேன்னா ஈகரைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது சார். அதில் போங்க சார், அந்த ரோமானிய லெட்டர் அந்த தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து இங்கிருந்து தான் ரோமானியர்கள் வந்து எண்களை கண்டுபிடிச்சாங்கன்றதை நான் அவன் புது விஷயமா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த புதுமையாக புகுத்தும் போது தான் அவனுக்கு அந்த கா ஊ அந்த சூ அந்த இதெல்லாம் தமிழ் எழுத்துக்களை படிக்கணும். நம்மகிட்ட இருந்து தான் ரோமன் லெட்டர்ஸே வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு கருத்தை புகுத்துனீங்கன்னா மட்டும்தான் அவனுக்கு தமிழ் மேலே ஆர்வம் வரும். ஒருவேளை அந்த மாதிரி புதிய மெக்கானிசம்லாம் தமிழாசிரியர்கள் பயன்படுத்தாமல் இருக்குமோ? எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா விஷுவலாக காமிச்சு பசங்களுக்கு நடக்கிற ஹிஸ்ட்ரி மிஸ் எடுத்துகிட்டு போய் மேப் இந்தியா மேப்பை காமிக்கிறாங்க, இந்த இடத்துல இது இருக்குது காமிக்கிறாங்க, பையன் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறான். நான் சிலப்பதிகாரம் காமிக்கணும்னு சொன்னால் அப்போ என்ன சொல்கிறாங்க, பூம்புகார் படத்தை தான் சிலப்பதிகாரமாக நாங்கள் விஷுவலாக போட முடியும், நீங்கள் அதை வேணால் பசங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் குறை சொல்ல, எனக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாதப்ப ஒரு தமிழ் வாத்தியார் படம் எது எடுத்தார்னா கண்ணு முன்னால் அது காட்சிகளாக விரியும். மற்ற யார்கிட்டையுமே இல்லாத ஸ்பெஷல் வந்து தமிழ் டீச்சர்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ஒரு பொருளம் தொடுத்த ஆறையில் நெடுங்கொடினா அப்படி கண்ணு முன்னால் ஒரு பெரிய கொடி வந்து ஆடுற மாதிரி தோணும். உங்களுக்கு எதுக்கு ஸ்மார்ட் கிளாஸ்? பிறந்ததுலேருந்தே ஒருத்தன் அந்த மொழியோடு வர்றான், அவனுக்கு நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட முடியும். உங்களுக்கு நெருக்கடி இருக்குது, தமிழ் டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம மார்க்குக்காண்டி உங்களை கண்டுக்காமல் இருக்கோங்கிற குற்றம்லாம் சரி. பட் உங்களுக்கு உங்கள் தமிழ் வாத்தியார் எப்படி கிளாஸ் எடுத்தாரோ அப்படியே தான் நான் இப்போவும் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டு மாறிடுச்சு. தமிழ் டீச்சர் நீங்கள் இப்படி கமிட் பண்ணாதீங்க, தமிழ் படித்து ஒன்று கிடைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இங்கே கொடுங்க. ஆசிரியர்களுடைய தகுதி எப்படி இருக்கிறது? நான் டிகிரி முடித்தேன். ஒரு எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஊரில் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல், தனியார் ஸ்கூல். வேலை கேட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைக்கு தான் போயிருந்தேன்.
நான் டிகிரி பிசிஏ தான் முடிச்சிருக்கேன், நான் பிஎட் முடிக்கல, எனக்கு டீச்சிங் லைனை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த சேர்மன் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து ஆசிரியர்கள் கம்மியாக இருக்காங்க, நீங்கள் இங்கிலீஷ் மேடம் ஒரு நல்ல அதில் நல்லா புலமை வாய்ந்த ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க பின்னாடியே அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போனவர் இங்கிலீஷ் வாத்தியாராக சேர்த்துக்கிறேங்க. இங்கிலீஷ் வாத்தியாரை சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் +2 வரையும். அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எங்கள் ஊர்லேயே லோக்கல்லே படித்தேன். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அந்த டீச்சர் வந்து கேட்டாங்க, நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், வெளியில் இப்போ வேறு மில்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வேலைக்கு போகும்போது அந்த டீச்சர் கேட்குறாங்க, தம்பி இங்கிலீஷ் டீச்சர் அவங்க கேட்குறாங்க, தம்பி நீ வந்து இங்கே நம்ம ஸ்கூலில் தான் படித்த இங்கிலீஷில் எப்படிப்பா நீ சென்னையில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எப்படிப்பா மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் நினச்சிக்கிட்டேன், நீங்கள்லாம் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா இப்படி நீங்களே கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, பொதுவாகவே டீச்சர்களை குறை சொல்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும், அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஷோஸில் வந்து உண்மையாகவே எனக்கு இந்த சிக்கல் இருக்குது, அதை பற்றியும் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு டீச்சர்ஸ் பொதுவாக சொல்கிறதில்ல. ஏன்னா ஒருவேளை மக்கள் அதை தப்பாக நினச்சிப்பாங்க, இந்த சிக்கலுக்கு நடுவிலும் நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்கங்கிறதுக்காக கூட டீச்சர்ஸ் அதை சொல்லாமல் இருக்கலாம். எந்தெந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒரு சரியான பயிற்றுவித்தல் முறையும் அன்போடு மாணவர்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் மக்கள் co-presented by NTL Call Taxi. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூர்விகா மொபைல்ஸ் என் மக்கள் co-presented by NTL Call Taxi. டீச்சர்ஸ் உடைய அந்த பயிற்றுவித்தல் திறன் எப்படி இருக்கிறது, மாணவர்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, டீச்சர்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது, இதை சரி பண்ணுறது எப்படி, ஓவராலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம என் மக்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாங்க மணிகண்டன், உட்காந்து பேசலாம். ப்ளீஸ் வெல்கம். உட்காருங்க. என்ன பண்ணுறீங்க மணிகண்டன்? இவ்வளோ நாளும் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணேன். ஹெச்ஓடியா? தனியார் பாலிடெக்னிக்கல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ. எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க உங்களுக்கு? எனக்கு 5000. பிஇ முடிச்சவருக்கு? பிஇ முடிச்சேன். இப்போ நான் பொறுத்தளவு டெம்பரரி ஸ்டாஃப். பெர்மனன்ட் ஸ்டாஃப்னா 1 லட்ச ரூபா கொடுத்தவங்க வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப். 1 லட்ச ரூபா கொடுத்தானா புரியல? 1 லட்ச ரூபா ஃபஸ்ட்டே நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு காலேஜுக்கு. நீங்கள் கொடுக்கணுமா? ஆமாம், நம்ம டொனேஷன் மாதிரி. சரி, டொனேஷன் கொடுத்தா நம்ம அங்கே வந்து பெர்மனெண்ட், இதை கொடுக்காதவங்க டெம்பரரி. இப்போ கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இப்படி காசு கொடுன்னு கேட்டாங்க. அப்போ என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். பெர்மனெண்ட் ஆகுறது காசு? ஆமாம். சரி சரி, அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். 6 ரூபா கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரிப்பா அப்போ நீ வேலையை விட்டு நின்று அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம வாத்தியார் தான் நமக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணலான்னு வீட்டிலேருந்து யோசித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொத்தனாராக இருக்கேன். ஹெச்ஓடியிலேருந்து கொத்தனாராக? ஓகே, கொத்தனாராகி இப்போ நான் வந்து எவ்வளோ சம்பளம்? எனக்கு வந்து ஒரு 4500 ரூபா. ஓகே, பட் ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒரு பிஇ முடிச்சுட்டு ஒரு ஹெச்ஓடியாக இருந்தவர் கொத்தனாராக இருக்கும்லாம் ஒன்றும் தோணலையா? இல்லை, தோணலை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா ரிசல்ட் ஓரியன்டட் தான் எல்லாமே. மொத்தத்தில் இதில் போனால் அது ஒரு ரிசல்ட், நம்ம ரிசல்ட் நல்லா கொடுத்தோன்னா, அதாவது எப்படின்னா ஒரு பையன் வந்து இப்போ ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நான் எடுக்கும் நேரம், 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க கேட்ட கேள்விகளெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மனசில் வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்டா இங்கே வந்து சேர்ந்த முடியாது ஆகிட்டு. இப்போதைக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அதாவது கொத்த வேலைக்கு போலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது நான் கொத்த வேலைக்கு போயிட்டு இருக்க நேரம் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அங்கே கிடைக்காத மரியாதை இங்கே கிடைக்கும். என்ன சொல்ல, சார்னு கூட மாட்டாங்க, வாத்தியும் கூடுவாங்க. வாத்தி என்ன வாத்தி, வா வாத்தி சாந்தடு எடு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது 9 o'clock வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாப்பில், 5:30 மணிக்கு இங்கே வந்துடுவாப்பில், 6 மணிக்கு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 6 மணி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அது 9 மணி வரைக்கும் டியூஷன். நம்ம எனக்கு பிடிச்ச தொழிலை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அது வாத்தியார் தொழிலை விட்டேன். நான் வந்து எனக்கு இப்போ எம்இ பண்ணாக்க எனக்கு ஆசை தான். இப்போ நான் ஒரு 50,000 பார்த்துட்டேன், அதில் ஒரு 1 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க. இன்னொரு 50,000 பார்த்துட்டு கண்டிப்பாக நான் எம்இ படிப்பேன். அடுத்து எம்இ? ஆமாம், எம்இ படிச்சு நான் கொத்தனார் வேலை தான் பார்ப்பேன். எனக்கு வந்து டிகிரி வேணும். எனக்கு எங்கனாலும் நான் பிஹெச்டி வரை பண்ணுவேன். நான் பிஹெச்டி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? பிஹெச்டி இந்த ஒர்க் தான் பண்ணுவேன் நான். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க இப்போ, பிரச்சனை இல்லை. அதுதான் முக்கியமான ஒன்று. எல்லாருக்கும் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் டீச்சர்கள் நகர்த்தப்படுகிறார்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸ்டார்ட் கொடுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பக்கம் நம்ம அட்ரஸே பண்ணாத ஒரு மிகப்பெரிய இஷ்யூங்கிறது டீச்சர்ஸ் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி டீச்சர்ஸ் உண்மையாகவே என்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அடிபட்டு போனதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா?
ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுனா தான் அது ஒரு மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும் சார். புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஆமாம் எனக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்கணும், அதுக்கு நான் ஒர்க் பண்ணி ஆகணும்னு அந்த ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருக்கிற போது, அந்த பேஷன் இருக்கிற போது அவங்களால நல்லா செய்ய முடியும் சார். அவரோடதும் ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஒரு பிஇ படிச்சுட்டு நான் கொத்தனாராக இருப்பேன், எம்இ படிச்சுட்டும் நான் கொத்தனாராக இருப்பேன், பிஹெச்டி பண்ணிவிட்டு அடுத்த லெவல் கொத்தனாராக இருப்பேன்னு தான் அவர் சொல்கிறாரே தவிர இது ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம். பிஇ படித்த ஒரு பிஇ ட்ரிபிள் படித்த ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சோ இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஒர்க்ஸோ அவரால் பண்ண முடியல. பிஇ படிக்கிற போதே அவங்க ஐடி அந்த வேலைக்கு ஒரு சில பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் மைண்டில் வச்சுட்டு வராங்க. அவங்க அந்த இது கிடைக்கலங்கிற போதே வர டிசப்பாயின்ட்மெண்ட்டில் வேறு வேலை சரியாக கிடைக்காதனால எம்இ படிச்சுட்டு வாத்தியாராக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்இ படித்தா வாத்தியார் ஆகிடலான்னு ஒரு ஜென்ரல் நோஷன் இருக்குது. பட் எம்இ படித்த எல்லாராலையும் வாத்தியாராக முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் 530 காலேஜ் இருக்குது சார். இப்போ 500 காலேஜ்லேயும் 4 வேக்கன்சி ட்ரிபிளியில் வந்ததுனாக்க மொத்தமாக 2000 பேருக்கு தான் அங்கே வேலை கிடைக்கும். வெளில வரவங்க 7500 பேர். 7500 பேரில் எந்த 2000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஒர்க்ஸ் இருக்குது. ரிசர்ச் பண்ணணும், எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க எப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா அவங்க அந்த சப்ஜெக்டை பேஷனேட்டாக இருக்கணும். ஐயோ காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துன்னா பண்ண முடியாது சார். எனக்கு டீச்சிங் தான் வரும் அப்படின்னா அதை நான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒவ்வொரு இதையும் இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஒரு கிளாஸுக்கு 6 மணி நேரம்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த பேஷன் வேணும் சார். பேஷன் இருந்தா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியாது. தட்ஸ் ஆல். காலமாற்றத்துக்கு ஏற்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஆசிரியர் உலகம் நகரணும் அப்படிங்கிற சில பொது கருத்துக்கள் மாணவர்கள் தரப்பிலிருந்தும் எக்ஸ்பர்ட் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. சார்ட்ட விடுங்களேன். டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபைனலாக அவங்ககிட்ட கொடுத்ததுக்கான ரீசன்னா இது எல்லாத்துக்கும் உங்களுடைய பதில் என்ன? ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் என்ன செய்யணுங்கிற பற்றி சொல்கிறாங்க, ஏன் செய்ய முடியலை, எங்கே பிரச்சனையாக இருக்குது? நாங்கள்லாம் படிக்கிற பொழுது ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 2 ஆண்டு காலம் படித்து வெளியில் வந்தால் ஒரு ஆசிரியராக அனுப்பி வச்சாங்க. பொதுவாக 4 கம்ப்ளைண்ட் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப காலமே சொல்லப்படுது. ஒன்று அப்ரோச் டுவர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது மெக்கானிக்கல் ப்ராக்டிஸ் ஒரே மாதிரியாக இருக்காங்க, ரெண்டாவது ரிசல்ட் ஓரியன்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாலாவது சப்ஜெக்ட் அப்டேஷன் இஸ் புவர்னு சொல்கிறாங்க. தங்களை அப்டேட் பண்ணிக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்றுக்காக நீங்கள் பதில் சொன்னால் பெட்டராக இருக்கும். மாணவர்களை அணுகும் விதத்தில் இன்றைக்கு ஆசிரியர்கள் அவ்வளவு சரியாக இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் என்னென்னா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை. ஒரு நிமிஷம், இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக பார்க்காம இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த யூஸுமே கிடையாது. இல்லை, அதுக்கு இவங்க சொன்னது தான். இன்றைக்கு ஆசிரியர்களுடைய பணிகள் என்பது எல்லாருமே ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக ஏற்றுக்கிட்டவங்க தியாகம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லார் மனநிலையும் இன்வால்வ்மெண்ட்டாக ஏற்றுக்கிறது இல்லை. அதை இன்றைக்கி ஒரு 17,000 பள்ளிகள் இன்றைக்கி 2 ஆசிரியர் பள்ளிகளாக தான் இருக்குது. அப்போ 2 ஆசிரியர் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தலைமை ஆசிரியர் கிட்டத்தட்ட 210 நாள் வேலை நாளில் கூட பாதி நாள் அவருக்கு பணிகள் தான் போயிடுது. இப்போ 1 முதல் 5 வகுப்புக்கு ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒரு வகுப்புக்கு 5 பாடங்கள் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குங்கிற உங்களுடைய நீண்டகால கோரிக்கை இல்லை, அதுதான் காரணம். ரிசல்ட் ஓரியன்ட் இல்லாததுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ரிசல்ட் ஓரியன்டாகவே இருக்க வேண்டாம். இல்லை வரல, பாஸ் பண்ண வைக்க முடியல பிள்ளைகள். ஒரு நிமிஷம், என்னுடைய கேள்வியினுடைய சாராம்சமே வேறு. அதாவது ஒரு சிஸ்டத்தில் ஒரு நீண்டகால முயற்சியோடு ஒரு மாற்றம் நடக்கலாம். அது வந்து இன்னொருத்தரை சார்ந்திருக்கு, அது அரசாங்கம்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை சார்ந்திருக்கு. ஆனால் என்ன லெவலில் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும்ல, அது என்ன நீங்கள் சொல்லவே மறுக்கிறீங்களே? இல்லை மறுக்கல, முழு நேர பணியாக எடுத்துக்கிட்டு பார்க்கணும். அதான் அப்போ டீச்சர்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் 2 ஆசிரியர்கள் இருந்து பள்ளிக்கூடம் நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனி நபருக்காக, ஒரு தனி மாணவருக்காக ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செலவு மிக அதிகமானது. இவ்வளோ வசதிகளை, இவ்வளோ வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு ஏன் வந்து நீங்கள் அதை நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணக்கூடாது? கல்வி பணியில் காட்டுற அக்கறையை விட பிற பணிகளில் காட்டி சம்பாத்தியம் பண்ணுங்கிற ஒரு உணர்வுகள் வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ வேறு லைனில் அவங்க சம்பாதிக்கணும், பணம் பண்ணணுங்கிற உணர்வுகள் வரும்போது டெடிக்கேஷனும் இவங்க இந்த பள்ளியில் காட்டுற அக்கறையும் குறையுது. ஸோ எடுத்துக்கிட்ட ப்ரொஃபஷனுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கிறது தான் பெட்டர். அது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்தை திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. ஆனால் எந்த இடத்துல ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ கொஞ்சம் உரிமை இருக்கதாகவும் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண ஒரு டீச்சர்ஸை விமர்சிக்கக்கூடிய அப்படின்னு யாரும் ஹர்ட் ஆக வேண்டாம். பட் இந்த ஷோவில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப கார்ப்பரேட்டாக மாறிடுச்சு. ரிசல்ட் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ள தள்ளப்பட்டிருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையாவது செஞ்சாலும் இது வந்து ஒரு கூட்டமைப்பாக தான் செய்ய முடியும். ஒரு பக்கம் பெற்றோர்கள், இன்னொரு பக்கம் மாணவர்கள், இன்னொரு பக்கம் டீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட், இதுக்கு நடுவில் அரசு.
இந்த 5 பேரும் கனெக்ட் ஆகி செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கான ஒரு முதல் புள்ளி போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.